செய்தி. வைகை கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வைகை கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைகிறார். விக்னேஷ், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். தேனி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இருந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் ஆண்டிப்பட்டி அருகே 70 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் 69 அடியாக உயர்ந்தது. அடுத்து மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 3வது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனால் 66 அடியாக உயர்ந்தவுடன் முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. நேற்று இரவு 68.50 அடியாக உயர்ந்தவுடன் 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. இந்த நிலையில் நீர்மட்டம் 69 அடியாக உயர்ந்ததால் தற்போது 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து 13,145 கன அடியாகவும் உள்ளது. அணையில் வினாடிக்கு 3,169 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டதால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்ட வைகை ஆற்றங்கரையோடு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.